வழக்கில் 9வது நாளாக சிபிஐ விசாரணை நீடித்துள்ளது. மதுரை சிபிஐ விசாரணை அலுவலகத்தில் 2வது முறையாக சாட்சியங்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித் குமாரை கடந்த 27ஆம் தேதி அன்று நகை காணாமல் போனது தொடர்பாக மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிக்கிதா என்ற பெண் அளித்த புகாரின் கீழ் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனையடுத்து ஜூன் 28ஆம் தேதி திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து தனிப்படை காவல்துறையினரை விசாரணைக்காக அஜித் குமாரை அழைத்து சென்று கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் அஜித் குமாரை தாக்கி விசாரணை நடத்தியதில் அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனை அடுத்து இந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிஐ சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சிபிஐ அதிரடி டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் மதுரை மாவட்ட விசாரணை அதிகாரியான நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களிடையே அறிக்கையை நீதிமன்ற பதிவாளரிடம் பெற்ற பின்பாக திருப்புவனத்தில் மடப்புரம் கோவில் மற்றும் அஜித் குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்ற பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அஜித் குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட சக ஊழியர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக்வேல், பிரவீன்குமார், வினோத்குமார் மற்றும் நவீன்குமார் ஆகிய 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிபிஐ சார்பில் சம்மன் அளிக்கப்பட்டு நேற்று மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 5 பேரிடம் தனிப்படை காவலரான ஓட்டுநர் ராமச்சந்திரனிடம் சிபிஐ அதிகாரிகள் காலை 10 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக 6வது நாள் விசாரணையாக சனிக்கிழமை அன்று திருப்புவனம் மற்றும் மடப்புரம் ஆகிய பகுதிகளில் காவலாளி அஜித் குமார் மற்றும் அவரது தம்பி நவீன், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அஜித் குமாரின் நண்பர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோரை ஜூன் 27ஆம் தேதி 28ஆம் தேதி தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் ரீகிரியேஷன் எனப்படும் சம்பவம் குறித்து விசாரணை ஆதாரங்களை சேகரிக்கும் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 27ஆம் தேதி அஜித் குமார் இறப்பதற்கு முன்பு ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் அஜித் குமாரை இரவில் தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்த தனிப்படை காவல்துறையினர் அஜித் குமார் மற்றும் அருண்குமாரை அழைத்து சென்று திருப்புவனம் வைகாற்று பாலத்தின் வளைவு பகுதியில் வைத்து விசாரணை நடத்தி பின்னர் மடப்புரம் கோவில் நுழைவாயில் பகுதி அருகே நிறுத்தி விசாரணை நடத்திய தத்தான்குளம் பகுதியில் உள்ள காலியிடம் ஒன்றில் காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்திய பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக அருண்குமார் அழைத்து சென்று 27ஆம் தேதி எப்படி விசாரணைக்காக அழைத்து வந்தார்கள், அஜித் குமாரை எப்படி விசாரித்தார்கள் என்பது குறித்தான விசாரணை நடத்தி அதனை ஆதாரங்களோடு சாட்சியத்தோடு முழுமையாக பதிவு செய்தனர். பின்னர் நள்ளிரவு 12 மணி அளவில் தட்டான்குளம் பகுதியில் இருந்து திருப்புவனம் வழியாக திருச்சி விளக்கு மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை பகுதி ஓரத்தில் உள்ள தேநீர் பேக்கரி ஒன்றில் தனிப்படை காவலர்கள் சங்கரா, மணிகண்டன், அஜித் குமார் மற்றும் அருண்குமாருக்கு தேநீர் வாங்கி கொடுத்து பின்னர் அவரும் டீ குடிப்பது போன்று சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு கடையில் உள்ள நபர்களிடம் விசாரணை நடத்திய பின்பாக ஆதாரங்களை சேகரித்தனர். அதன் பின்னர் அஜித் குமார் மற்றும் அருண்குமாரை அழைத்து சென்ற பகுதியான திருப்புவனம் வைகையாற்று பாலத்தின் கீழ் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள பெண் ஒருவரின் வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின்னர் அங்கும் ஆதாரங்களை திரட்டி சேகரித்தனர். அதனை புகைப்படங்களாகவும் எடுத்தனர். பின்னர் மடப்புரம் கோயில் நுழைவாயில் பகுதியில் உள்ள கடை ஒன்று தனிப்படை காவலர்கள் வாகனம் நின்றது தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் சாலையை ஒட்டிய பகுதியான வன்னிக்கோட்டை புளியந்தோப்பு பகுதியில் உள்ள புளிய மரம் ஒன்றில் அஜித் குமாரை தனிப்படை காவல்துறையினர் மரத்தில் கையை வைத்து பிடித்தபடி 15 நிமிடம் தொடர்ந்து தாக்கியது குறித்த காட்சியை அஜித் குமாரின் தம்பி நவீன் நடித்து காண்பித்தார். மேலும் அதன் அருகில் உள்ள மற்றொரு புளியமர பகுதிக்கு அஜித் குமாரை அழைத்து சென்று அங்கும் அஜித் குமாரை தாக்கியது குறித்தான ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்தனர். பின்னர் மடப்புரம் உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள கோசாலையில் அஜித் குமார் 28ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் முதல் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து வந்து தாக்கியது தொடர்பான விசாரணை நடத்தினர். அப்போது அஜித் குமாரின் தம்பி நவீன் மற்றும் அஜித் குமார் தாக்கியதை வீடியோவாக பதிவு செய்த சத்தீஸ்வர ஆகியோர் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகளுக்கு விளக்கி நடித்து காண்பித்தனர். அப்போது கோசாலை பகுதியில் இருந்து அஜித் குமாரை தாக்குதலுக்கு மற்றும் அஜித் குமாருக்கு கொடுக்கப்பட்ட மிளகாய் பொடி கலந்த தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை
கைப்பற்றிய சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமாரை தாக்கிய போது அங்கு சிறுநீர் கழித்த பகுதிகள் மற்றும் அஜித்குமாருக்கு ரத்தம் வந்த பகுதிகள் உள்ளிட்டவைகளில் ஆதாரங்கள் கைரேகை ஆதாரங்களாக பதிவு செய்தனர். இப்போது அஜித்குமாரின் காலணியை நவீன் எடுத்து வந்து சிபிஐ அதிகாரிகளிடம் காண்பித்தார். அதே போன்று அஜித்குமாரை தாக்கிய போது மயங்கிய நிலையில் அப்போது அவரது கையில் தனிப்படை காவலர்களால் கொடுக்கப்பட்ட இரும்பு கம்பி ஒன்றை சக்தீஸ்வரன் எடுத்து சிபிஐ அதிகாரியிடம் காண்பித்து அதனையும் சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்து பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினர் கோசாலையில் உள்ள தளத்தில் அமர வைத்து தாக்கியது போன்ற காட்சிகளை சிபிஐ அதிகாரி ஒருவர் அடி வாங்குவது போல நடித்து காண்பித்து அதனை ரீகிரியேஷன் செய்து பதிவு செய்தனர். அப்பொழுது அஜித்குமார் தாக்கப்பட்ட பைப் போன்ற புதிய பைப்புகள் வாங்கி அந்த பைப்புகள் மூலமாக சிபிஐ அதிகாரியை மற்றும் மணல் மூட்டை ஒன்றை அடிப்பது போல் அடித்து ரீகிரியேஷன் செய்து விசாரணை மற்றும் ஆதாரங்களை திரட்டினர். பின்னர் அஜித்குமார் அழைத்து சென்று விசாரணை நடத்திய தனிப்படை காவல்துறையினர் பயன்படுத்திய டெம்போ டிராவலர் வாகனங்களை வரவழைக்கப்பட்டு அந்த வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்ட போது வாகனத்தில் போலியான பதிவெண் கொண்ட நம்பர் பிளேட் ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. TN01G0491 என்ற வாகன பதிவெண்ணை TN63G0491 என்ற பதிவெண் ஸ்டிக்கரை ஒட்டி போலியான பதிவெண்ணுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரியவந்தது. பின்னர் தனிப்படை காவல்துறையினர் பயன்படுத்திய வாகனத்திற்குள் மது பாட்டில்கள், சீட்டுக்கட்டுகள் உள்ளிட்டவைகளை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்த பின்பாக காவல்துறையினரின் வாகனத்தில் உள்ள பின் கண்ணாடி மற்றும் இன்ஜின் சீட்டு பகுதியில் உள்ளிட்டவைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதனை சாட்சிகளாக பதிவு செய்தனர். காவல்துறை பயன்படுத்திய வாகனத்தில் ஒரே எண்ணில் 2 போலியான பதிவெண் பலகைகளை கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் சிபிஐ அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது. இதனைத் தொடர்ந்து அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதில் மயங்கிய நிலையில் திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு ஏற்றி சென்ற ஆட்டோ ஓட்டுநராக ஐயனாரை மற்றும் அவருடைய ஷேர் ஆட்டோவில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்திய பின்னர் ஆதாரங்களை பதிவு செய்தனர். அப்போது அஜித்குமார் மயங்கிய நிலையில் எப்படி ஷேர் ஆட்டோவில் ஏற்றி அமர வைக்கப்பட்டிருந்தார், அப்போது தனிப்படை காவல்துறையினர் எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்பது குறித்து நடித்து காண்பிக்கப்பட்டது. அஜித்குமாரின் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர்கள் மற்றும் தனிப்படை காவல்துறையினர் பயன்படுத்திய வாகனங்கள் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்டு ஆதாரங்கள் மற்றும் அஜித்குமாரை மயங்கிய நிலையில் ஆட்டோவில் அழைத்து செல்லப்பட்ட பகுதி உள்ளிட்டவைகளில் சிபிஐ அதிகாரிகள் மூலமாக விசாரணை செய்து 27 மற்றும் 28ஆம் தேதிக்குள் நடைபெற்ற முழு சம்பவத்தையும் ஆதாரங்களையும் பதிவு செய்து சாட்சியங்களுடன் ஆவணங்களுடன் பதிவு செய்தனர். காலை 10:30 மணிக்கு தொடங்கி இந்த சிபிஐ அதிகாரிகளுடைய ரீகிரியேஷன் ஆதரவு பதிவு விசாரணையானது இரவு 8 மணி வரை 10 மணி நேரமாக நடைபெற்றது. மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ சமன் கொடுத்ததின் அடிப்படையில் வழக்கின் சாட்சிகள் 5 பேர் மற்றும் காவல்துறை தனிப்படை ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகியோர் கடந்த 18ஆம் தேதி மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் 9வது நாள் விசாரணையாக இன்று உயிரிழந்த அஜித்குமாரை விசாரணைக்காக தனிப்படை காவலர்களை அழைத்து செல்லப்பட்டிருந்த பிரவீன்குமார், கோயில் ஊழியர் வினோத்குமார், நண்பர் அஜித்குமார், காரை பார்க் செய்த ஆட்டோ டிரைவர் அருண்குமார், அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் ஆகிய 4 பேருக்கும் சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் இன்று மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகினர். சிபிஐ டிஎஸ்பி மோகித் குமார் தலைமையில் 4 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த சனிக்கிழமை 4 பேரையும் மலப்புரம் மற்றும் திருப்புவனத்தில் அஜித்குமாரை அழைத்து சென்ற பகுதிகளுக்கு நேரடியாக அழைத்து சென்ற சிபிஐ அதிகாரிகள் அடையாளம் காட்டி நடித்து காண்பிக்க வைத்து விசாரணை மற்றும் சாட்சியம் பதிவு செய்த நிலையில் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் இன்று 4 பேரிடம் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கடந்த 27ஆம் தேதி நிக்கிதா அளித்த புகார் தொடர்பாகவும் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட போது நடைபெற்ற சம்பவம் தொடர்பாகவும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 4 பேர் அளிக்கும் சாட்சியம் மற்றும் தகவல் குறித்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள ஆவணங்கள் குறித்தும் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் 2 குழுக்களாக விசாரணை நடத்தி வழக்கு தொடர்பான தகவல்கள் மற்றும் விசாரணை உறுதி செய்யும் கிராஸ் செக் தகவல் சரிபார்ப்பில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.